அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருங்க, குழப்பம் அடைய வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தம் தேவனுடையது. யுத்தம் யாருடையது? தேவனுடையது. யுத்தம் நம்முடையது அல்ல. அதனால அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில் என்னன்னா, சிலர் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, உம்முடையவர்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. இந்த சரீரம் எங்களுடையதல்ல, நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கிரயமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிரயமாக விற்கப்பட்டீர்களே, கிரயமாக வாங்கப்பட்டீர்களே அப்படின்னு கொரிந்தியர்ல பவுல் சொல்றார். அப்போ என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அதை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் எதையுமே பொறுப்பெடுக்க முடியாது. அல்லேலூயா. நான் உம்முடையவன் ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உம்முடையது, என்னுடைய ஆவி ஆத்மா சகலமும் உம்முடையது, என்னுடைய ஆத்மா உம்முடையது, என்னுடைய வேலை உம்முடையது, என்னுடைய பைக் உம்முடையது, என்னுடைய கார் உம்முடையது, என்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே உம்முடையது. ஆமென். அப்படி கொடுத்தா தான் அவர் யுத்தத்தை என்ன பண்ணுவார்? தன்னுடையதான் எடுத்துக்கொள்வார். நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கிற உனக்கு பலன் இருக்கு, உன் வாழ்க்கையை பார்த்துக்கிற உனக்கு ஐடியா இருக்கு, உனக்கு நல்ல திறமை இருக்கு அப்படின்னா சரிப்பா, நீயா அந்த யுத்தத்தை நடத்திக்கோ அப்படின்னு பண்ணிடுவார், அவர் நிப்பாட்டிடுவார். அதனால யுத்தம் தேவனுடையதாக மாற வேண்டும் என்றால் நாம் அவருடையவர்களாக மாற வேண்டும். ஆமென். எதுனால் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், செஞ்சு முடிச்சிட்டு போய் நிற்க கூடாது, செய்யறதுக்கு முன்னாடி கேட்கணும். அல்லேலூயா. அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அல்லேலூயா. இதை செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது, செய்யலாமா ஆண்டவரே. இப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க? இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க, பெர்மிஷன் கிடையாது. அந்த மாதிரி நாம் ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடாது, அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உபவாச கூட்டத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 576. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து போதும். அல்லேலூயா. இது யார் அங்க? அவன் யாரு? எசேக்கியா ராஜா. ஆமென். எசேக்கியா ராஜா தன் ராஜ்யபாரத்தினுடைய முதலாம் வருஷத்துல, ஃபர்ஸ்ட் இயர்ல கடைசி மாசம்ல முதலாம் மாதத்துல, அப்ப அவன் ஆட்சி பொறுப்பு ஏற்று அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டு அவன் போடுற ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆமென். பாத்திருக்கீங்களா? சிஎம்லாம் சைன் போட்ட உடனே முதல் 3 நல்ல காரியத்தை செய்வாங்க. 500 மதுபான கடைகளை அடைக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபைல்ல கையெழுத்து போடுவாங்க. அல்லேலூயா. காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல்ல கையெழுத்து போடுவாங்க. அப்ப ராஜ்யபாரம் ஏற்று எசேக்கியா தன்னுடைய முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து ஆலயத்தை பழுது பார்க்க அவன் பிளான் போடுறான். அல்லேலூயா. யுத்தத்தை பலப்படுத்த அல்ல, எதிரிகளுக்கு விரோதமாக தன்னுடைய சேனையை பலப்படுத்த அல்ல, தன் ராஜ்யபாரத்தினுடைய முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கதவு பூட்டப்பட்டிருக்கு. எப்படி? வாசிங்க. 2 நாளாகமம் 28-24வது வசனத்தை வாசிங்க. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அல்லேலூயா. அவங்க அப்பாக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஆலயத்தை பூட்டி போட்டுக்கிறான். பாத்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போட்டுக்கிறான். பூட்டி போட்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பொருட்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதை சிதறடித்து ஆலயத்தை நாசமாக்கி, யாரும் போய் கர்த்தரை அங்க ஆராதிக்க கூடாதபடிக்கு, பலி செலுத்தாதபடிக்கு ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டான். அவ்வளவு மோசமான அப்பா அவனுடைய அப்பா. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்தவன் தான் இந்த எசேக்கியா. ஆமென். பாருங்க, அவ்வளவு
கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான காரியங்களை செய்கிற, கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயல்களை செய்கிற கொடுமையான தகப்பனுக்கு பிறந்தவன் தான் இந்த அருமையான மகன் எசேக்கியா. அப்ப அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், எப்படா அப்பா சாவாரு, நம்ம அரியணையில உட்காரணும். உட்கார்ந்த உடனே முதல் வேலை நாம என்ன செய்யணும்? அப்பா பூட்டி போட்ட அந்த ஆலயத்தை நாம திறக்கணும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ காலம் காலமாக, சந்ததி சந்ததியாக, பரம்பரை பரம்பரையாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பூட்டப்பட்டிருந்தது. இப்ப எங்களுடைய சந்ததியில, எங்களுடைய பரம்பரை, நாங்க தான் முதல் கிறிஸ்துவர்கள். ஆமென். இப்ப என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு அவங்க செகண்ட் ஜெனரேஷன், முதல் தலைமுறை நாங்க தான் ஆண்டவருக்குள்ள வந்தது. அது பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். அவர் கொடுத்த பெரிய கிருபை. அப்ப காலம் காலமாக, சந்ததி சந்ததியாக, பரம்பரை பரம்பரையாக பூட்டி போடப்பட்ட அந்த ஊற்று கண்களை திறக்க ஆண்டவர் அடியானுடைய கரங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். என் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னை நேசிக்கிறவர்களுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ண, தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் என்னுடைய இருதயத்தின் ஊற்று கண்களை திறந்தார். ஆமென். அவர் என்னை அவரை விசுவாசிப்பதற்குரிய இருதயத்தை எனக்கு கொடுத்ததுனால தான் நான் என்ன பண்றேன்? இன்னைக்கு அவருடைய சத்தியத்தை நான் பலருக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப எசேக்கியா ராஜாவுடைய ஒரு மேலான ஒரு நோக்கத்தை பாருங்க. ஆலயம் பூட்டி போட்டிருக்கூடாது. மகா பெரிய கிருபையினால இந்த ஒரு வாரத்துல டெய்லி நான் ஆலயத்துக்குள்ள ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆமென். அதிகாலையில கதவை திறந்து ஜெபித்து விட்டு நான் போக ஆண்டவர் உதவி செய்கிறேன். நைட்டு படுக்க லேட் ஆயிருது, ஏதோ ஒரு அலுவல், ஏதோ ஒரு சம்பவம், அங்கே போக வர, ஆஃபீஸ் போயிட்டு வர, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டம் நடைமா இருக்கும்போது அந்த அதிகாலையில் தேடுகிற அந்த காரியம் கட் ஆயிடுச்சு. வீட்டில் சில அப்படியே ஜோமெண்ட் அப்படியே வேலையும் நான் சீக்கிரமே கிளம்புறதுனால இப்போ கொஞ்சம் அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதனால இந்த வாரத்தில் கிருபையினால் ஆலயம் திறக்கப்பட்டது. எனக்கு அதான் ஆசை. அல்லேலூயா. டெய்லி ஆலயம் திறக்கப்பட வேண்டும். நாம் ஒரு சிறிய கூட்டம் தான். நம்ம சண்டே கிறிஸ்டின்ஸ் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்ல. ஆமென். அனுதினமும் அவரை தேடக்கூடிய ஒரு ஒரு பழக்கத்திலே நாம் வரணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆலயம் திறக்கப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இங்கே இருந்து தான் என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் போகுது. அப்ப இது பூட்டப்பட்டு இருக்குமானால் எப்படி இருக்கும்? ஆமென். அப்போ நம் ஆலயத்துல ஜெபிக்கணும். இந்த மாதத்துல பெண்கள் ஜெபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அதனால போன மாசம் 2 மாசம் பண்ணிருக்கிறீங்க இல்லையா? இது 3வது மாசம். அதனால பெண்கள் ஜெபத்தை நீங்க நல்லா விடாம வைராக்கியமா ஜெபிக்கணும். சீக்கிரமாக ஆண்கள் ஜெபம் ஆரம்பிக்க போறோம். அல்லேலூயா. நம்ம 3 பேர் இருக்கிறோம், அவங்க 2 பேர், நம்ம தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. அதனால அவங்களும் மெஜாரிட்டி தான், ஆனா இன்னும் ஒரு சிலர் வராம இருக்கிறாங்க. அதனால ஆலயத்தை திறந்து ஆலயத்தை பழுது பார்த்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள மோசமா வச்சிருக்கிறான். இதை பூட்டிட்டு அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு தெருக்களிலும் பலிபீடங்களை அமைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாகால்களுக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் பலி செலுத்தும்படியாக அவன் என்ன பண்றான்? தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை, அங்க சொல்லப்பட்டு பாருங்க, மூளைக்கு மூளை அங்க எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. திறக்கப்பட வேண்டியது திறக்கப்படல, பூட்டப்பட வேண்டியது பூட்டப்படல. டாஸ்மாக் பூட்டப்படல, ஆலயம் திறக்கப்படல. அல்லேலூயா. ஆலயம் பூட்டி இருக்கு, டாஸ்மாக் திறந்திருக்கு. தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை. அல்லேலூயா. அப்ப அது அடைக்கப்படணும் அப்படின்னா நாம இங்க ஆலயத்தை திறந்து நாம தேவ ஜனங்கள் கூடி செபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பவுல் பிரசங்கிக்கும் பொழுது லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப நாம் இங்க ஜெபிக்கிற ஜெபம், நாம் யாரிடத்துல போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறோமோ, யாருக்கு நாம் வேதத்தை அறிவிக்கிறோமோ, அவர்கள் இருதயம் முதல்ல திறக்கப்படணும். சரீரம் 2வது தான், சரீர சுகம் 2வது தான். இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பும் பொழுது, இருதயம் கர்த்தரின் பக்கமாக சாயும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப மூளைக்கு மூளை அவர்கள் பலி செலுத்தக்கூடிய, பக்தியை செலுத்தக்கூடிய இடம் வேற இடமாக இருக்கிறது. அது கர்த்தர் பக்கமாக திரும்பும் பொழுது, ஆமென், கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென். பக்தியுள்ள ஜனங்களை கர்த்தர் குலத்திற்கு ஒருவனையும் கோத்திரத்திற்கு ஒருவனையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த இருதயத்தை திறக்கணும். ஆலயம் திறக்கப்படும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படும். ஆமென். அப்போ பவுல் பிரசங்கிக்கிறாரு அந்த ஆத்தங்கரையில. அப்ப லீதியால் அந்த இருதயத்தை திறந்து அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை உள்வாங்கி அந்த வசனத்தை ஜீரணித்து அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால்தான் அற்புதம் நடக்கும். அந்த இருதயம் அடைக்கப்படுமானால் என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் ஊமையில ஆண்டவர் சொல்லும் பொழுது 3 இடத்துல சொல்றார். ஆமென். வழியிலே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. அப்ப எது நல்ல நிலம்? திறக்கப்பட்ட இருதயம் தான் நல்ல நிலம். ஆமென். மற்றதெல்லாம் என்னது? நம்மளுடைய முகத்துக்காக கேட்பாங்க. ஐயோ ஒரு வந்துட்டாரே, ஏதாவது சொல்லுவாரு, மண்டை ஆட்டணும், நாளைக்கு ரோட்ல பார்த்தா பேசுவாரு, சிரிப்பாரு. ஆமென். நிர்பந்தத்தினாலே அல்ல, விரும்பி உண்மையாய். இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. மரியாளுடைய வீட்டில் ஆண்டவர் போனார். மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டாள். அவளோ பற்பல வேலை செய்கிறதுல பிஸியா இருந்தார். அப்ப ஜனங்களுக்கு எது பிரியாரிட்டி? மார்த்தாளின் ஆவி. ஆமென். அவர் சொல்றதை கேட்டாலே எனக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. மார்த்தாளின் ஆவி பாஸ்டர் அப்படின்னாரு. பிரைஸ் லார்ட். அப்போ எதற்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும்? வசனத்தை கேட்பதற்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப அந்த நல்ல நிலம், அப்போ உலகத்தினுடைய ஐஸ்வர்யமோ அல்லது துக்கமோ பாரமோ அந்த வசனத்தை நெருக்கி போடாதபடிக்கு, அது முளைத்து எழும்பி துளிர் விடாதபடிக்கு அந்த இருதயத்துல களைகள் இருக்கக்கூடாது, முள் இருக்கக்கூடாது. உங்க இருதயத்தை என்ன பண்ணணும்? சமாதானமாக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்பதற்கு என் இருதயத்தை சமாதானமாக்குங்க, லகுவாக்குங்க. அதிக பாரத்தினாலே என் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? சுமையாக மாறிவிடக்கூடாது. அப்ப அதிக பாரம் இருக்கும் பொழுது உங்களுடைய வசனம் உள்ளே போக முடியாது. இருதயத்தை அடைச்சிடும், பாதை அடைச்சிடும். என்ட்ரி, நோ என்ட்ரி அப்படின்றோம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது நம்மை சமாதானமான பிள்ளைகளாக நம்மை தேவ சமூகத்தில் விரும்பி நாம் வர வேண்டும். அடுத்து இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. வசனங்கள் நான் எடுக்கல, அப்படியே மனதிலே உள்ளதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ராகேலுடைய கர்ப்பத்தை திறந்தார் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். அடைக்கப்பட்ட கர்ப்பம், பூட்டப்பட்ட கர்ப்பம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. அல்லேலூயா. அப்ப அடைக்கப்பட்ட கர்ப்பம் அல்ல, அது செத்து போன கர்ப்பம். அதை ஆண்டவர் என்ன பண்ணார்? உயிரிடைய பண்ணார், திறந்தார். பவுல் சொல்லுகிறாரு, உங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் நிறுத்தும்படிக்கு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகளாக உங்களை நிறுத்தும்படிக்கு நான் என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு முன்பாக பெற்றெடுக்கிறது. ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பது கர்ப்ப வேதனைப்படுகிறதுக்கு சமானம். சாதாரண விஷயம். இது ஒரு கமர்ஷியல் ஸ்தலம் அல்ல. இது ஒரு கமர்ஷியல் பிசினஸ் அல்ல. அப்படி போட்டு எடுக்கிறதுக்கு, இதுல போட்டு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கு? வசனம் தான். ஆமென். அப்ப ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். இருதயம் திறக்கப்பட்டால் விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க. நம்பினால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் அதற்கு செய்ய வேண்டியது எசேக்கியாவை போல ஆலயத்தை நாம் திறக்க வேண்டும். அது 2 விதமா இருக்கு. ஒன்று, பிசிக்கலாக இந்த ஆலயத்தை திறந்து யாராவது ஒருவர் காலையும் மாலையும் இங்க பலி செலுத்துற மாதிரி தூப ஸ்தலங்களை, ஜபங்களையும் துதிகளையும் ஆராதனைகளையும் ஏறெடுத்து கொண்டிருக்கணும், காலையும் மாலையும். அல்லேலூயா. 2வது, ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். அப்ப நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு காலையில தான் தூக்கம் நல்ல ஜாஸ்தியா வரும் இல்லையா? 1 மணி வரைக்கும் அவருக்கு தூக்கம் வராது.
இன்னைக்கு நான் வாசிச்ச நீதிமொழிகள்ல சோம்பேறியை குறித்து வாசிச்சேன். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் உன்னுடைய கையை முடக்கி கொண்டு படுத்திருப்பாய் சோம்பேறியே. அந்த அந்த எந்திரிக்கும் போது அந்த முழிப்பு தட்டும் போது தான் இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும் அன்று சொல்லி உன்னுடைய கையை முடக்கி கொண்டு அந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? எவ்வளவு நேரம் கையை முடக்கி கொண்டு படுப்பாய். அப்ப இந்த சரீரமாகிய ஆலயம் தேவனை துதிக்க கூடாதபடிக்கு, தேவனை தேடக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுது? நம்மளை முடக்கி போடுது. அல்லேலூயா. 8 மணி நேரம் டியூட்டி, ஆனா 10 மணி நேரம் சக்கையா புளிறாங்க. எப்படா வந்து படுப்போம்? அந்த களைப்புல நமக்கு எப்படி எந்திரிக்க முடியும்? ரொம்ப நிர்பந்தமான நிலைமையில தான் இருக்கிறோம். அதனால சரீரமாகி இந்த ஆலயம் உற்சாகம் அடைய வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப நாள்ல ஒரு நாளுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன் அதான் ஃப்ரெஷ். அல்லேலூயா. காய்கறியை பறிச்ச உடனே சமைச்சா அது ஒரு டேஸ்ட். கோழியை வெட்டின உடனே கொண்டாந்து சமைச்சா அது ஒரு டேஸ்ட். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சா அது டேஸ்ட் போயிடும் ஃப்ரெஷ்ஷா. அப்ப எல்லாமே நமக்கு நாக்குக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷா வேணும். ஆனா ஆண்டவருக்கு மட்டும் அழிச்சு சுழிச்சு அப்படியே சலிச்சு போய் புளிச்சு போய் அந்த நாளுடைய கடைசி தூங்கும் போது ஆண்டவரே சோத்திரம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் கடனேன்னு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய சரீரமாகிய ஆலயம் திறக்கப்பட வேண்டும். எதற்கு? உற்சாகமாய் அவரை தேடுவதற்கு, அதிகாலமே அவரை தேடுவதற்கு. அதனால சுவிசேஷம் சொல்வதற்கு கர்ப்ப வேதனை படணும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் படணும். அல்லேலூயா. அப்போ அநேகருடைய கர்ப்பம்னா என்ன? அவங்களுடைய ஆத்துமா பிறக்கணும். இங்க வந்து பிள்ளைங்க இன்னும் பிறக்காம இருக்கு. கொஞ்சம் பிள்ளைங்க தான் பிறந்திருக்கு. அதனால இந்த வார்டு, இந்த சைல்டு வார்டு, பீடியாட்ரிஷியன் வார்டு வந்து என்ன, நிறைய பிள்ளைகள் வரணும் உள்ள. அதனால அப்ப அந்த கர்ப்பங்கள் இன்னும் திறக்கப்படலை. அநேகருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேர் இன்னும் பிறக்கல. 2 பேர் தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. அதனால இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பிறக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும். அப்போ அதற்கு நாம ஜெபம் பண்ணணும். அடுத்து 3வது ஆலயம் திறக்கப்படணும். அதனால காலையும் மாலையும் வந்து ஜெபம் பண்ணுங்க, சாவி வாங்கிக்கோங்க. அதனால எப்படியாவது ஆண்டவரை தேடுங்க. அடுத்து 3வதாக ஜனங்களுடைய இருதயம் திறப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த காரியத்தை மனதிலே வைத்து பூட்டப்பட்ட பூட்டுகள், கட்டுகள் உடைக்கப்படணும். ஆண்டவர் ஆலயத்துல போய் அந்த 18 வருஷமா எத்தனை வருஷம் கூனியா இருந்த அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றார்? இத்தனை ஆண்டுகளாக கட்டி வைத்திருந்த சாத்தானுடைய கட்டுகளை பார்த்து என்ன சொல்றார்? ஆபிரகாமுடைய குமாரத்தியே அப்படிங்கிறார். அப்ப எத்தனையோ வருடங்களாக கட்டி வைக்கப்பட்டிருக்க இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலையாக்கப்படும்படியாக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இனிமேல் நாம் அதிகமாக ஜெபத்தை தான் கூட்டணும். ஏன்னா உணர்த்தப்பட்ட காரியம் அதை, நம்முடைய அலைச்சலை பார்க்கிலும் நாம் நேரா போய் நின்று தான் பெரிய சிலம்பு எடுத்து கம்பு எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு இல்லை. அதனால் நம்முடைய முழங்காலை முடக்கினாலே நம்ம என்ன பண்ணலாம்? காரியங்களை ஜெயமாய் நடத்தி முடிக்கலாம். அதனால இந்த மாதத்துல ஜெபத்தை அதிகரிக்கணும், உபவாசத்தை அதிகரிக்கணும். கர்த்தரை தேடுகிற காரியத்துல நாம் அதிகமாய் முன்னேற வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு யுத்தங்களை முடித்து கொடுத்து எல்லைகளை நமக்கு விசாலமாக்கி கொடுப்பார்.